எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வி ஹெல்தி தமிழ். இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோடைக்காலம், அதனால உடம்பு ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகும், அதாவது நீரிழப்பு நிறையவே ஏற்படும். ஸோ நம்ம அந்த சூட்டை எதிர்த்து செயல்படுற ஒரு பானம் எப்படி தயாரிக்கிறன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான். ஸோ இது எம்டி ஸ்டமக்கில் குடிக்கும் போது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இதோட முக்கியத்துவம் என்ன, இதை எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோ விளக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம அந்த ட்ரிங்க்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 இன்க்ரீடியன்ஸ் தான். ஒரு கிளாஸ் தண்ணி, ஓகே. ஸோ இஞ்சி தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன், ஒரே ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன், ஓகே. ஸோ இதோட நன்மைகள் என்னென்னு பார்ப்போம். நார்மலாக பார்த்தீங்கன்னா தண்ணி ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ தண்ணி நம்ம கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும், அதனால் தண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்போட நன்மைகள் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் டாக்ஸின்ஸ் வெளியேற்றுற சத்து நிறையாவே இருக்குது. உடம்புல இருக்க டாக்ஸின்ஸை வெளியேற்றிடும். நிறைய மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, கால்சியம், அயான் எல்லாமே இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகும்போது கண்டிப்பாக அது ஹைட்ரேட் பண்ணி விடும், ஓகே. ஸோ இது டாக்ஸின்ஸ்லாம் உடம்புலேருந்து வெளியேறது, நச்சுத்தன்மை வெளியேறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதையும் ஒரு டீஸ்பூன் சோம்பு நான் அந்த தண்ணியில் சேர்க்க போகிறேன், ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா பனங்கற்கண்டோட யூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நார்மலாக பார்த்தீங்கன்னா சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம கொடுப்போம். அது மட்டும் இல்லை, இதில் உள்ள இது பனைமரத்துலேருந்து நேச்சுரலாக நமக்கு கிடைக்கிற ஒரு சர்க்கரை. அதனால இது உடம்புல எந்த ஒரு கெமிக்கல் எஃபெக்டும் கொடுக்காது. அதனால பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரே ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த பனங்கற்கண்டு சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா 2 மடங்கு தண்ணி 2 மடங்கு பால் குடிச்சதுக்கு சமம். அந்த அளவுக்கு நமக்கு எனர்ஜி கிடைக்கும். உடம்பு நிறையா பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே எனர்ஜெட்டிக்காக வச்சுருக்கோம். ஸோ அதுக்காக ஒரே ஒரு டீஸ்பூன் பனங்கற்கண்டு இந்த ட்ரிங்க்கில் சேர்க்க போகிறேன், ஓகே. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி தூள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா இஞ்சி டாக்ஸின்ஸ் எல்லாம் உடம்புலேருந்து வெளியேற்றிடும். ஸோ அதுக்காக நான் ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி தூள் எடுத்திருக்கேன், ஓகே. இது எல்லாத்தையும் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிங்க்கை எம்டி ஸ்டொமக்கில் தான் குடிக்கணும். எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கும்போது நல்லா காலையில் எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் குடித்தோம்னா ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் டீயோ க்ரீன் டீயோ அப்படி இல்லைன்னா எல்லாமே வெந்நீரில் பிழிஞ்சு அந்த தண்ணியை குடிக்கலாமே தவிர டீ காஃபி கண்டிப்பாக குடிக்கக்கூடாது. அவாய்ட் டீ காஃபி, ஓகே. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் இந்த சோப்பை அப்படியே வச்சிடலாம், ஊற வச்சிடலாம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது சூடு தணிச்சிடும். ஸோ நாள் முழுக்க உங்களுக்கு தாகம் எடுக்காமல் வச்சுக்கும். பனங்கற்கண்டோட மெயின் யூஸ் பார்த்தீங்கன்னா தாகத்தை தணிச்சிடும். ஸோ நாள் முழுக்க நமக்கு தாகம் தான் டீஹைட்ரேட் ஆகிடுச்சுன்னா உடம்பு நீரிழப்பு ஏற்படும்போது கண்டிப்பாக தாகம் ரொம்பவே எடுக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம இந்த பனங்கற்கண்டு யூஸ் பண்ணோம்னா ரொம்பவே நல்லது, ஓகே. இந்த தண்ணியை இப்போ என்ன பண்ணுறோம், ஓவர் நைட் நான் மூடி வைக்கிறேன், ஓகே. மூடி வச்சுட்டு மார்னிங் இந்த சோப் தண்ணியை குடிச்சிடணும், ஓகே. இப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அர்லி மார்னிங் இந்த மாதிரி நல்ல சோக் ஆகிடுச்சு. சோம்பு, பனங்கற்கண்டு, இஞ்சி தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல சோக்காயிருக்கு. நல்ல ஹெல்த் ட்ரிங்க்கு, ஓகே. இதை நீங்கள் எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நாள் முழுக்க தாகம் எடுக்காமல் சூடு தணிச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த ஹெல்த் ட்ரிங்க் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ட்ரிங்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எஃபெக்டிவாக இருக்கும், ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.